Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Alhamdulillah மாபெரும் கிருபையினால் தராவி தொழுகையை சொல்லித் தந்திருக்கின்றோம். எங்களுடைய தொழுகையில் 4 ஜுஸுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். ரமலானுடைய நாட்கள் எல்லா இபாதத்துகளின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தாவூது தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. தலைமணி நோம்பு ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதன் ரைத்து அனாஃபில் சொன்னான், நான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு உங்களை பார்க்கின்றேன். தாவூது தாயின்றவங்க கிட்டத்தட்ட அலிரடி இல்லாமத்தான அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாமியர். அவங்க சொல்கிறாங்க, தலைமணி நோம்பு ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது சொர்க்கத்தில் நான் என்ன பார்க்குறேன். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் விஷத்தின் நான் ஒரு ஆட்சியினுடைய கரையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ஆறு எப்படிப்பட்ட ஆறுன்னு சொன்னால், யாபூத்தும், அதாவது முத்தால் பவளங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றன் கரையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ இந்த ரைத்து ஊரில் சொன்னான். அப்படி அந்த ஆற்று ஓரமாக ஊருளீன்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குல்து. நான் சொன்னேன், அந்த தாவூது தாயி என்ற இறைநேசர் சொல்கிறாங்க, நான் சொன்னேன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குல்னேன். அந்த ஊருளீன்களும் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை சொல்லிட்டு அந்த ஊருளீன்கள் பெண்கள் இவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா, நாங்கள் யாருன்னு சொன்னால் லில் ஹாமிதீன, புகழக்கூடியவர்கள். எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அஸ்ஸாயிமீன, நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அர்ராக்கியின, அதிகமாக ருக்கூ செய்யக்கூடியவர்கள், அஸ்ஸாயிமீன, நோன்பு வைக்கக்கூடியவர்கள், ஃபீ ஷஹ்ரி ரமலான். இந்த பழக்கங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட பெண்கள் நாங்கள் என்று குருளியின் பெண்கள் சொன்னதாக அந்த தாவூது தாய் தன்னுடைய வரலாற்றில் சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டு இதை நாம் ஏதோ ஒரு கதை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸையும் அவங்க சொல்லுவாங்க. நான் அலிரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக ஒரு ஹதீஸை செவியிட்டேன். 4 நபர்களுக்காக வேண்டி சொர்க்கம் ஆசைப்படும். 4 பேரை பார்க்கிறது. ஒரு 4 நபர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஜன்னத்து முஷ்தாகத்தல்லவும், சொர்க்கம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும். முதலாவதாக தாலில் குரான், குரானை அதிகமாக ஓதக்கூடிய நபர்களை சொர்க்கம் அதிகமாக அவங்க மேல ஆசைப்படுமா. வஹாமிருல் லிசான், நாவை பேணக்கூடிய மக்களை அதிகமாக சொர்க்கம் காண வேண்டும் என்று ஆசைப்படும். பமுத்தடைகள் ஜாரியான், பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய நபர்களை சொர்க்கம் அதிகமாக பார்ப்பதற்கு ஆசைப்படும். சாயிமின விஷயங்கள் ரமலான், ரமலானுடைய நாட்களில் சரியான முறையில் அதில் இபாதத்துகளோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன செய்யலாம், சொர்க்கம் அவர்களுக்காக அலங்கரிக்கப்படும், சொர்க்கம் அவர்களை பார்க்க ஆசைப்படும் அப்படின்னு அந்த ஹதீஸையும் பதிவு செய்வார்கள். அப்போ ரமலானுடைய நாட்களில் இபாதத்துகள் மீது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு தொழுகையில் நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டுச்சு. குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு தொழுகையில் நிறைய ஓதப்பட்டது. சூரா அன்-நிசா முடிக்கப்பட்டு சூரா அல் மாஇதாவுடைய 113 வசனங்கள் இன்று ஓதப்பட்டிருக்கின்றது. நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இருந்த ஹவாரியீன்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த அந்த விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா வானுக்கு உயர்த்தியது அப்படின்னு சொல்லி நிறையா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஓதப்பட்டது. அதே மாதிரி நிறைய நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்று தொழுகையில் ஓதப்பட்டது. இன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல ஒரு வரலாறு அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வரலாறு. வத்துல் அலைஹிம் அபபனை ஆதம் இது கர்ரபா குர்பான் தப்புகையில மின் அஹதிஹிமா வலம் தப்பக்கல் மினல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 40 பிள்ளைகள். 40 பிள்ளைகள். ஆனால் 20 பிரசவத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெற்றெடுத்தார்கள். ஒவ்வொரு பிரசவத்திலையும் ஒரு ஆண் ஒரு பெண் என்கின்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 40 பிள்ளைகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெற்றெடுத்தார்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக பிறந்த குழந்தைக்கு கூட அப்துல் முகீஸ், அல்லாஹ்வினுடைய அடிமை. அதே மாதிரி கடைசியாக பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு அமத்துல் முகீஸ், அல்லாஹ்வினுடைய பெண் அடிமை அப்படின்ற மாதிரி எல்லாம் பெயர் வைத்ததாக வரலாறுகளில் சொல்லுவாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு ஹயாத்தை கொடுத்திருந்தான் அப்படின்னா, தன்னுடைய சந்ததிகளில் கிட்டத்தட்ட 40,000 பேரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுள அதிகமாக கொடுத்திருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது, சொர்க்கத்திலிருந்து இந்த பூமியில இறங்கல, சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று சேர்கின்றார்கள். அந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தை தான் மாபீலும் இக்லீமா அப்படின்ற குழந்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பிரசவிக்கின்றார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் பிரசவிக்கப்பட்ட குழந்தை மாபீல், அதே மாதிரி இக்லீமா அப்படின்ற குழந்தை. இப்போ பூமிக்கு இறக்கப்படுகின்றார்கள். பூமியில வச்சு பிரசவிக்கின்ற பொழுது அதுக்கப்புறம் அவங்க பிறந்துடுறாங்க பூமியில. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இரண்டாவதாக அந்த பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் தான் ஹாபீல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும். இன்னொரு பெண்மணியுடைய பேர் வந்து நிறைய பேர் இருக்குது. ஆனால் லபூதா அப்படின்ற பெயர் தான் பிரபலியமான பேரா இருக்குது. அப்போ இந்த 2 பேர்களும் பிறந்துடுறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல வச்சு பிரசவமான இந்த ஹாபீல் இக்லீமா வந்து கொஞ்சம் அழகான பெண்மணி. பூமியில பிறந்தவங்க வந்து கொஞ்சம் அழகு கம்மி. அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை ஒன்றை எடுத்தான். இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே உங்களுடைய மகன்கள்ல சொர்க்கத்தில் பிறந்த பிரசவித்த ஆணும் பூமியில பிறந்த பெண்ணும் அப்படியே மாத்தி அந்த ஆண் இந்த பெண், இங்க இருக்கக்கூடிய ஆண் அந்த பெண்ணை மாத்தி என்ன செஞ்சுன்னா கல்யாணம் பண்ணணும், திருமணம் முடித்து வைத்து உங்க மகன்களுக்கு அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கட்டளை ஒன்றை எடுத்தான். ஆனா சொர்க்கத்துல பிரசவமான அந்த இக்லீமா கொஞ்சம் அழகாக இருந்ததுனால அவர் ஹாபீல் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, என்னோடு பிரசவித்த பிறந்த அந்த இக்லீமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போ 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடைபெறுது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்டே துஆ செஞ்சோம், இதுக்கான தீர்வு என்னன்னு அல்லாஹ்ட்டே கேட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்க 2 மகன்களை ஒரு அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டி ஒரு குர்பானி கொடுக்க சொல்லுங்க. யாருடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றானோ, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ, அவர் என்ன செய்யுச்சுன்னா இக்லீமாவை திருமணம் முடிச்சுக்கட்டும். ஹாபீல் அதாவது சொர்க்கத்துல பிரசவமானவர் வந்து அவர் ஒரு விவசாய தொழில் பண்ணிட்டு வந்தார். கிதாபுகள் எழுதுறாங்க, இருக்கிறதுலே ஒஸ்டான கோதுமையை கொண்டு வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அல்லாஹ் குர்பானிக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே, குர்பானினா அவங்களுடைய முறை பிரகாரம் அவங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போ ஹாபீல்ன்றவர் வந்து விவசாயியா இருந்ததுனால இருக்கிறதுல ஒஸ்டான கோதுமையை கொண்டு வந்து என்ன செஞ்சாரு சொன்னா அந்த குர்பானிக்காக வச்சுட்டாரு. ஹாபீல் அப்படின்றவர் ஒரு ஆடு சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கணும், ஆடு மேய்க்கிறது, நாட்டு மாலை கறந்து வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணை தொழில் பார்த்துட்டு இருந்ததுனால தன்னிடத்தில் இருந்த சிறந்த ஆட்டை கொண்டு வந்து என்ன செஞ்சாருன்னா குர்பானிக்காக வச்சாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்தது. சிறந்த ஆட்டை தேர்ந்தெடுத்து வைத்த ஹாபீலினுடைய குர்பானி என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த நெருப்பு சாப்பிடுச்சு. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாங்க, இவர் தான் என்ன செய்யணும், அவரை அந்த இக்லீமாவை திருமணம் முடிக்கணும். ஆனால் சொர்க்கத்தில் பிரசவமான ஹாபீலுக்கு கொஞ்சம் பொறாங்க, ஏன்னா அழகான பெண்மணி. அப்போ அந்த பெண்மணி அவங்க திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் மக்காவுக்கு போயிடுறாங்க. இப்போ மக்காவுக்கு போன சமயத்தில் இந்த 2 பேருக்கும் சண்டை வருது. அனந்தபி 2 பேருக்கும், இல்லை நான் தான் என்ன செய்வேன், என் உடன் பிறந்த இக்லீமாவை திருமணம் முடிப்பேன், நான் தான் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவன், வடகுமின் அவுலாதில் சென்னா, ஏன் தகுதியானவன் சொன்னால் நாங்கள் 2 பேருமே சொர்க்கத்திலே என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் அதை தரிச்சிட்டோம், கருவாக தரித்து விட்டோம். அதனால அந்த இக்லீமாவை திருமணம் முடிப்பதற்கு நான் தான் என்ன செய்வேன், திருமணம் முடிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆபத்தில் இருக்க ஒன்று நான் கொலை செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சகோதரத்தை சொல்றாரு. அப்போ இவர் கேட்கிறாரு, ஏன் என்னை கொலை செய்யறப்பா, இவன் என்ன திருமணம் முடிச்சு போக வேண்டியதானே, ஏன் என்னை கொலை செய்யற? இல்லை, அப்படி தந்தையினுடைய உத்தரவு இது, அல்லாஹ்வினுடைய உத்தரவாகவும் இதா இருக்கு, நான் உன்னை உயிரோட விட்டு அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் அப்படியே தொடர்ந்துட்டு போவோம். என்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருவரும் என்ன செஞ்சுவாங்க, பெருமை அடித்துக் கொள்வார்கள். உன் பிள்ளைய சொல்லுவாங்க, என் அம்மா தான் அழகானவங்களா இருக்கிறாங்க, என்னுடைய தந்தையினுடைய அந்த குர்பானியை தான் நெருப்பு சாப்பிட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பெருமை கொள்வார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் எழுதிட்டு ஒரு விஷயத்தை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. ஒரு நபர் இன்னொரு நபரோடு பொறாமை கொள்ளுகின்ற அந்த விஷயம் அல்லது பொறாமையினால இன்னொருத்தருக்காக வேண்டி நாம ஏதாவது தீங்கை விளைவித்தால், ஒருத்தர் மேல நாம பொறாமைப்படுறோம், அந்த பொறாமைக்காக வேண்டி அவருக்கு ஏதாச்சும் செஞ்சு விட்டுறோம். அப்படி தீங்கு செய்கின்ற பொழுது அந்த தீங்கினுடைய விளைவு
நம்முடைய சந்ததிகள் வரைக்கும் அந்த தீங்கினுடைய விளைவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் கிதாபில் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது செஞ்சிடுறாரு. ஆனால் கொலை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஏன்னா பூமியினுடைய புதுசாக இருக்குது, அது முன்னாடி கொலையே நடக்கலை பூமியில். அப்போ எப்படி கொலை செய்யணும் அப்படின்றது தெரியாது. உடனே கிதாபுகள் கத்தமசரோட சைத்தான். அப்போ தான் என்ன செய்யறாங்கன்னா சைத்தான் அவர் முன்னாடி வந்து எப்படி கொலை செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு பறவையை பிடிச்சி ஒரு பாறையில் வச்சு என்ன செய்யறாங்க, இன்னொரு கல் எடுத்து அந்த பறவையினுடைய தலையில் அடித்து இப்படி தான் கொலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால் கற்றுக் கொடுக்குறான். அதே மாதிரி என்ன செய்ய, சரி கல் எடுத்து போட்டால் தான் கொலை நம்ம செத்து போவார் கொலை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னுடைய சகோதரர் தூங்குகின்ற பொழுது என்ன செய்யறான்னு சொன்னால் அப்படியே என்ன செய்கிறார், கல்லால் தலையில் போட்டு கொலை செய்கின்றார். அதுதான் பூமியில் நடந்த முதல் கொலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட பூமியில் எங்கெங்கெல்லாம் கொலைகள் நடைபெறுகின்றதோ அந்த கொலைக்கான பங்கு அப்படியே அந்த காபிலுக்கு சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்ச உடனே பார்த்தா மூத்தாயி கிடக்கிறாரு. என்ன பண்ணணும் இவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த ஜனாசாவை அந்த பிரேதத்தை தூக்கி கொண்டு என்ன செய்யலாம் என்றதாக உலகம் முழுக்க சுற்றி வந்தார் அப்படின்ற மாதிரி தான் கிதாபுகள் எழுதுறாங்க. இவர் கொலை செஞ்சவங்க இவருடைய கலர் என்ன செய்துச்சுன்னா அப்படியே கருப்பாக மாறி விடுகிறது. போன தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காளுக்கு திரும்பி வந்து கேட்குறாங்க, எங்கப்பா அவனுடைய சகோதரன் லாதரி எனக்கு தெரியாது, இல்லை நீ ஏதோ பண்ணியிருக்கிற, ஏன்னா உனக்கு இந்த கலர் கிடையாது, உன்னோட கலர் வந்து இந்த நிறம் கிடையாது, நீ ஏதோ பண்ணதுனால தான் சாரத்தில் உனக்கு உன் கலர் வந்து மாறிடுச்சு அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாரான்னு சொன்னால் இவர் அந்த பிரேதத்தை தூக்கி கொண்டு சுமந்து செல்கின்றார். கடைசியில் ஒரு காகம் வந்து அந்த பிரேதத்தை எப்படி அடக்க வேண்டும் என்பதாக காகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்ததாக வரலாறுகளில் எழுதுவாங்க. இந்த வரலாறு இது குர்ஆன் சம்பந்தப்பட்ட வரலாறு, இது நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி இதுக்கு பின்னால் இருக்கின்ற சமூகம் பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கொள்ளுகின்ற பொறாமை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் வெறுக்கத்தக்க விஷயம் மட்டுமல்ல, எல்லா பாவங்களுக்கும் தலையாக விளங்குவது இந்த பொறாமை தான். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 5 இடத்துல பொறாமை அப்படின்ற வார்த்தையை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஹதீஸ்களை சொல்றாங்க, உம்மஹாத்துல் ஹதாயா ஸலாஸத்துன், எல்லா பாவங்களுக்குமே தடையான பாவமாக இருக்கிறது 3 தான். எல்லா பாவங்களுக்குமான தலை வந்து 3 தான். அதில் சொல்லுவாங்க முதல் விஷயம் சொன்னா கிப்ர், தற்பெருமை. ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் படைச்சி உலகத்துல மட்டுமல்ல ஒட்டுமொத்த படைப்பினங்களினுடைய பாவத்தினுடைய சோகம் எதுன்னு சொன்னா தற்பெருமை தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை படைச்சி எல்லாத்தையும் படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சி அல்லாஹ் தஆலா சஜ்தா செய்ய சொன்ன உடனே ஏற்பட்ட முதல் பாவம் அங்கே இப்லீஸ் அப்படின்றவன் என்ன செய்யற, சஜ்தா செய்யல. என்னன்னு கூப்பிட்டு கேட்டா ஆனா ஹைரும் மின்னா, அவரை விட சிறந்தவன் என்கின்ற பெருமை தற்பெருமை உலகத்தில் ஏற்பட்ட முதல் பாவம். இரண்டாவதாக எழுதுறாங்க பேராசை. உலகத்தில் ஏற்பட்ட இரண்டாவது பாவம் என்னச்சுன்னா பேராசை. என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே சொர்க்கத்தில் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிருக்காங்க. அந்த தடையை உடைத்தெறிவதற்காக வேண்டி சைத்தான் எடுத்த ஆயுதம் என்னன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் பேராசையை என்ன செய்யறான்னு சொன்னா தூண்டினாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே கிடைச்சிருச்சு சொர்க்கத்தில், ஆனால் அந்த ஒரே ஒரு பழம் மட்டும். அப்போ பேராசையை தூண்டியவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சரி ஆசைப்படுறாங்க. அந்த பழத்தை உண்டதனால் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். பாவத்தினுடைய இரண்டாவது தலையாக அல்-ஹிர்ஸ் பேராசையை கிதாபுகளில் எழுதுகின்றார்கள். மூன்றாவது இருக்கிறது தான் இந்த பொறாமை. இந்த 3 விஷயங்கள் தான் எல்லா பாவத்தினுடைய தலையாக இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா 3 நபர்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 3 பேருடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். முதலாவது நபர் யாருன்னு சொன்னா ஆக்கிலுல் ஹராம், ஹராமை உண்ணக்கூடிய நபர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். மிக்தாதுல் கீபா, ரொம்ப புறம்பை செய்தே இருக்கிறாரா இல்லையா, அவருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாஹ் தஆலா விடத்தில் புறம் பேசுறது நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணமாக இருக்கலாம். மூணாவதாக எழுதுறாங்க லிமன் கான ஃபீ கல்பிஹி, ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்குது எதிலும் இன்னொரு பத்தி தவறான எண்ணம் இதனுடைய உள்ளத்தில் இருக்குது, அல்லது ஹஸதுல் முஸ்லிமீன், இன்னொருவர் மீது அதிகமாக பொறாமை கொள்ளக்கூடிய நபராக ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நினைக்கிற சாதாரண பொறாமை தானே, இன்னொருத்தரை பார்த்து என்ன அவர் நினைக்கிறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்ட்டு
கிட்டத்தட்ட 15 விஷயங்கள் எழுதுறாங்க. நீங்க ஒரு மனுஷன் மேல இன்னொருத்தர் மேல நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களாக 10 விஷயங்களை கிதாபுகள் எழுதுறாங்க. முதல் விஷயம் என்ன சொன்னா, அதுதான் நாம இன்னொரு ஆள் மேல பொறாமப்பட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாத்தையுமே அந்த பொறாமை வந்து அழிச்சிடும். இன்னொருத்தர் மேல நம்ம பொறாமப்படுறது நம்மளுடைய இபாதத்துகளை அழிச்சிடும். ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வல் ஹஸத, பொறாமைப்படுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃபைன்னல் ஹஸத, ஏனென்றால் நிச்சயமாக பொறாமையானது தஅகுலுல் ஹஸனாத், நீங்கள் சேகரிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அதை தின்றுவிடும். கமா தஅகுலுன் நார் வல் ஹதப், எப்படி விறகு கட்டையை நெருப்பு திங்குமோ, நெருப்பு எரித்து கரித்து விடுமோ, அதே போன்று நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் இந்த பொறாமை அப்படின்ற விஷயம் வந்து தின்றும் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இரண்டாவதா பொறாமையுடைய விளைவாக எடுத்துக்கின்ற பொழுது பாவத்தை அதிகமாக செய்ய வைக்கும் பொறாமை. நம்ம ஒரு ஆளை மேல பொறாமப்படும் போது கண்டிப்பா அவரை பத்தி புறம் பேசுவோம் ஒண்ணு. ரெண்டாவது கண்டிப்பா அவரை பத்தி என்ன செய்வோம்னு சொன்னா திட்டுவோம். அது நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர் மேல பொறாமை இருக்குன்னா பாராட்டுகின்றோம், அவருக்கு கிடைக்கின்ற ஞாபகங்களை வைத்து பாராட்டுகிறோம் என்பதையும் தாண்டி இரண்டு விஷயங்கள் கண்டிப்பாக அந்த நபர் மேல நாம் செய்வோம். புறம் பேசுவோம், இன்னொன்று அந்த நபரை திட்டுவோம். இப்படிப்பட்ட பாவங்களின் பக்கம் தூண்டக்கூடிய விஷயமாக பொறாமை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனிதனுடைய மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மக்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் சொன்னா மாலம் என்ற காசதோ, ஒரு மனிதர் மீது இன்னொரு மனிதர் பொறாமை கொள்ளாமல் இருக்கின்ற காலமெல்லாம் அந்த மனிதன் சிறந்த மனிதனாக இருந்து கொண்டே இருப்பான். நாம சிறந்தவனா இருக்கணும், நான் சிறந்தவனா, என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவன் இந்த பட்டம் கிடைக்கும் எப்பொழுது இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தின் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்கின்ற காலமெல்லாம். அடுத்ததான் பொறாமையினால நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய குருமான ஷஃபா, நாளைக்கு மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கிடைக்காது பொறாமைப்படக்கூடிய நபர்களுக்கு. ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபர்கள் வந்து என்னை சார்ந்தவர்கள் அல்ல. முதலாவதாக கோல் பேசக்கூடிய புறம் பேசக்கூடிய நபர் என்னை சார்ந்தவர் அல்ல. அதே மாதிரி வலாபகானா ஜோசியம் பார்க்கக்கூடியவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பொறாமை கொள்ளக்கூடிய நபர், பொறாமை கொள்ளக்கூடிய நபரும் என்னை சார்ந்தவர் அல்ல. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதர் மீது நாம் கொள்ளக்கூடிய பொறாமை நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். அவங்க எழுதுறாங்க, ஒரு 6 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எதுவும் ஜஹன்னம், நரகத்துக்குள்ள போவாங்க. பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கே கிடையாது. அவங்க ஒரு 6 பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா நரகத்துக்குள்ள போயிடுவாங்க. அந்த 6 நபர்களில் ஒரு நபர் யதஹாஸதூனலின்னாஸ், மக்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் அதிகமாக பொறாமை கொள்ளக்கூடிய நபரும் கேள்வி கணக்கே இல்லாமல் நரகத்திற்கு செல்வார். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நாங்கள் இன்னொரு ஆட்களை பொறாமைப்படும் பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கு எளியோர் அளிக்கத்தான் பார்க்கணுமே தவிர அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மனிதனுடைய மனம் நினைக்காது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மின்ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமை கொள்ளக்கூடிய அந்த நபர்களினுடைய பொறாமையை விட்டு முன்னெடுத்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ரப்பை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாவல் தேட சொல்லி இருக்கின்றான். அமல்கள் உள்ளத்தை அது குருடாக்கிவிடும் நாம் கொள்ளக்கூடிய பொறாமை. நினச்சிக்கிட்டு சாதாரணமா இது என்ன வந்துட போகுது, நினைப்பு என்ன வந்துட போகுது, அவர் மேலே அவர் கிடைக்கிற விஷயங்களை வச்சு நம்ம பொறாமப்படுறதுனால என்ன வந்துடும் அப்படின்னு மாதிரி நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொறாமையினுடைய பின்னணி அவ்வளவு விஷயங்களை எல்லாம் உண்டால தடுத்து வைத்திருக்கின்றான். பொறாமைப்படாமல் வாழுகின்ற பொழுது அவ்வளவு விஷயங்களை எல்லாம் உண்டால நமக்கு கொடுப்பதற்கு அவர்களாக தயாராக இருக்கின்றான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஈனு அலா கதாயில் ஹவாயிஜ், ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது மேலே இன்னொரு ஆள் பொறாமப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வழி இருக்குது. ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க சொல்லுறாங்க, இஸ்தஈனு அலா கதாயில் ஹவாயிஜ், நாம நமக்காண்டி ஒரு தேவைகள் நிறைவேறிக்கிட்டே இருக்குது, நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. தொழில் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவைகளாக இருக்கின்றது. அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அப்போ நீங்கள் அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். எப்படின்னு சொன்னால் வீழ்கித்துமானி, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மறைப்பது கொண்டு நீங்கள் அல்லாஹ் தஆலா இடத்தில் உதவி தேடுங்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்க்கையில் தேவைகள் நிறைய நிறைவேறும் பொழுது அல்லது நம்ம நினைக்கிற விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்குற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த விஷயத்தை பிறருடைய கண்ணிலிருந்து மறைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க.
ஏன் அப்படின்ற காரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது இன்னக்குல் லிதி நிஅமத்தின், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நிஅமத்தை கொடுக்கிறத இன்னொருத்த பார்த்தா அப்படின்னு சொன்னா ஃபைன்னஹு மஹ்சூதுன், கண்டிப்பா மனிதன் பொறாமைப்படக்கூடியவனாகவே அல்லாஹ் தஆலா மனுஷனை படைச்சிருக்கிறான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் தேவைகள் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகின்ற பொழுது நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று சொன்னால் இஸ்தாயினு அலா கதாயில் ஹவாஜி பில் கித்மான், அதை நீங்க மறைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது நீமிகள் அல்லாஹ் நல்லடியார்கள் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற மார்க்கம் சொல்லியிருக்கின்ற தீய பண்புகளிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் தஆலாவிற்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை மாற்றுவது விரைவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.